கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இவன் தான் நம்மளோட ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்துட்டுருக்கான். இவன் வந்து ஒரு கோல்டு அரகண்டான பர்சன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பேசிப்பாங்க. இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் செல்ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு ஓவராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணாலும் சேலரியில் பிடிச்சிடுறான் அப்படிலாம் சொல்லிட்டு இவனை பயங்கரமாக கடிஞ்சு கொட்டிகிட்டு இருப்பாங்க. மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய கசின் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கான். இவன் என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து இது ப்ரெசன்டேஷன்லாம் ஓகேவாக இருக்குது, இருந்தாலும் ஹீரோ ஒரு தடவை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவோட அப்ரூவலுக்காக இவங்க எல்லாரும் காத்துட்ருக்கும் போது தான் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு பிடிச்சா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டன் கேட்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். அவனும் இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இப்படி பண்ணுறேன், நான் நல்லா தானே ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கசின் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்லலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஒரு ஜப்பான் கிளைண்ட் வந்துட்டு சைன் பண்ணலான் இருக்கிறேன், அவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, அது நம்ம பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் பயங்கரமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்காக வந்து அவங்க பில் பண்ணக்கூடியது ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கிராமத்தில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கசின் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறான். அவங்க எல்லாரையும் வந்துட்டு எப்படி நீ செல்ஃபிஷாக காலி பண்ண வைப்ப, அந்த மக்கள் எல்லாருக்குமா சேர்த்து நீ வந்து கடன் கொடுத்த, அந்த கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் எல்லாத்தையும் லீஸ்க்கு வாங்கிக்கிட்ட, அந்த கடனை அவங்க அடைக்கவே முடியாமல் போக அந்த இடத்த வச்சு இப்போ நீ இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இது ரொம்ப சுயநலவாதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவுடைய ஃபியான்ஸே அங்கே வரா. அவரோட பேர் நீச்சா. இவளும் நம்ம ஹீரோவும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் இந்த நீச்சா, இந்த 3 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகி இருந்திருக்கும். ஆனால் வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுலேயுமே நம்ம ஹீரோ வந்து கலந்துக்க மாட்டான், ஒர்க்கை ஒரு காரணமாக வச்சு. அதனால இப்போ இவளை பார்த்த உடனே அவகிட்ட சாரி கேட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் அங்கே அவனோட ஃப்ரெண்டும் கூட வரான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படின்னா இந்த நீச்சா வந்துட்டு கொஞ்சம் ஒன் சைட் லவ் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஜெலஸாக ஃபீல் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போக போக தான் நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் டைன் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து இவகிட்ட சாரி கேட்பான். இந்த மாதிரி வெட்டிங் வந்து எப்போ ஃபிக்ஸ் ஆச்சோ அப்போலேருந்து நான் எந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லையுமே கலந்துக்கல, உன்னை வந்து தனியாக எல்லாத்துக்குமே மெனக்கடை வச்சுட்டேன், ரொம்பவே சாரி, எல்லாத்துக்கும் என் ஒர்க் தான் காரணம், ஆனால் நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு எந்த வேலையும் தனியாக பண்ணுறதுக்கு விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த பொண்ணும் எனக்கு தெரியும், நீ ஏதோ வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ எப்படிப்பட்ட ஒர்க்கஹாலிக்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. கூட மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோக்கும் ரொம்ப குஷியாகிடுது. அவனும் அந்த பொண்ணை வந்து தனக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க் பண்ணுறான். இந்த பக்கம் அவங்க 2 பேருடைய இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவன் நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் கூட. ஸோ இப்போ வந்து இவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவன் தனியாக அங்கேருந்து கிளம்புறான். ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவன் பார்த்துருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் ஏரியாவை பற்றி அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவன் ஃப்ரெண்டும் வந்து சேர்த்து வச்சிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த கிராமம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னோடனே ஒரு கிராமத்தில் என்ன இருக்குது டூரிஸ்ட் வந்து பார்க்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து ஃப்ராக் லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு லவ் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜ் மேலே யாராவது உண்மையாக லவ் பண்ண போறவங்க ஏறி நின்னாங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே கீழே இருந்து தண்ணிக்குள்ளேருந்து ஃப்ராக் வந்து மேலே வரும். அப்படி அந்த ஃப்ராக் மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய லவ் வந்து லைஃப் லாங் நீடிக்கும், அவங்களோடது ட்ரூ லவ்னு அர்த்தம். இதை மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் சமயத்தில் வந்து அங்கே ஃபயர் ஃப்ளைஸ் பேட்டெல்லாம் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஃபயர் ஃப்ளைஸ் பேட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் தானே இருக்கும், இது என்ன புதுசு அப்படின்ன உடனே இப்போல்லாம் எங்கே இருக்குது ஃபயர் ஃப்ளைஸும் பேட்டும், இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு நம்பிட்டு இருக்க விஷயத்தை, டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய இடத்த நீ எப்படி வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போகிற, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ண போகிற அப்படின்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இதிலெல்லாம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கை கிடையாது, லவ் பிரிட்ஜாமா தவக்கலை வருதாமா, என்னது இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை மாதிரி இருக்குது, இதெல்லாம் பேசாமல் நானே நேரில் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே அதே வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் தான் நம்ம ஹீரோயின் டூரிஸ்ட் கைடாக இருந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து அங்கே வந்திருக்கவங்களை எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த லவ் பிரிட்ஜ் கான்செப்ட் அப்புறம் அவங்க ஃப்ராகை பற்றின கான்செப்ட்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ இதுக்கு வேறு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு போகணும், அந்த லவ் பிரிட்ஜில் யாராவது கப்பல் நிற்க போறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் வித்துட்டுருக்க நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கதை மாதிரி இருக்கே அப்படின்ன உடனே எது கதை, இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இங்கே என்னன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா தம்பி அப்புறம் அந்த வில்லேஜோடைய ஹெட்டு, ஸோ அந்த அங்கிள், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃப்ராட் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி இவங்க நம்பிக்கையான விஷயங்கள்லாம் அங்கே எதுவுமே கிடையாது, இவங்களா சேர்ந்து தான் வந்து அந்த ஃப்ராக் வர மாதிரியும் அந்த லவ் பிரிட்ஜையும் வந்து சினாரியோலாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இவங்க இப்படி பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வர
வறட்சி. ஸோ அங்கே மழையே வராமல் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதனால் யாருக்குமே வந்து எந்த ஒரு வியாபாரமே இருந்திருக்காது. அந்த வில்லேஜஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, சாப்பாட்டுக்கு வழியே இருந்திருக்காது. அப்போ தான் இவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஐடியா வரும். அதனால் அத்தனை பேருமா சேர்ந்து இப்போ அங்கே மக்களை வந்து ஏமாற்றிடுறாங்க. அதாவது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி அது மூலமாக டிக்கெட் சொல்லிக்கிறது, அப்புறம் அங்கே வரவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, தங்குற வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த வில்லேஜில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து சம்பாதிக்கிற மாதிரி இப்போ வழி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜுக்கு அடியில் அவன் ஒட்டி வச்சிருந்துருக்கக்கூடிய ஒரு கேமராவை எடுத்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்தே இவன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான்னு சந்தேகப்பட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுறேன்னு உடனே, ஏன் இந்த பிரிட்ஜில் நிற்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லையே, யார் வேணாலும் வரலாம் போகலாம் தானே அப்படின்றான். கையில் என்ன வச்சிருக்க அப்படின்ன உடனே, கேமரா, என் கேமராவை நான் எங்கேயும் வச்சுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினுக்கோ இவனை கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு வேற வழியே கிடையாது, இவங்க கொடுக்குற இடத்துல தான் தங்கணும், இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் பணம் வந்து வசூலிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கமாக நம்ம ஹீரோட ஃபியான்ஸே இருக்கா இல்லையா, வெட்டிங் கவுன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வரா. ஸோ அங்கே அவள் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவால் வர முடியாததுனால அவனுடைய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அங்கே போகிறான். ஸோ அப்போ வந்து இவ வெட்டிங் கவுனோட அங்கே வந்து நிற்கும் போது அவனும், நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், இதை மட்டும் ஹீரோ பார்த்தானா அப்படியே மயங்கி போயிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்போ கூட அவனுக்கு வர முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு இவனும், உனக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, நம்ம ஆரம்பத்திலேயே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அவன் ஒரு விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான்னா அதில் எவ்வளோ தூரம் இறங்குவான்னு தெரியும்ல, ஸோ உன் மேலே வச்சுருக்க காதல்னால தான், உனக்காகத்தான் அவன் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பொண்ணும், ஏன் நீயும் தான் வேலை செய்கிற, எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு அவன் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அவனுக்கு உன் மேலே அளவு கடந்த காதல் இருக்குது, அந்த காதலுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேண்டும், வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அவன்கிட்ட தானே திரும்பி வர போகிறான் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான். ஹீரோயின் பார்த்தோன்னா ஹீரோ அப்புறம் அங்கே வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாரையுமே நைட் சமயத்தில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ இங்கே ஃபயர் ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்டுட்ருக்க, வரும் பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவள் சிக்னல் கொடுக்க அங்கே விழிஞ்சிருக்கக்கூடிய வில்லேஜ் ஹெட் அங்கிளும் அப்புறம் அவங்க அம்மா தம்பி எல்லாரும் சேர்ந்து அங்கே என்னமோ வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அதுதான் ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு சொல்லி செட்டப் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு கேள்வி கேட்குறான், இந்த மாதிரி ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாம் ஒரே இடத்துலேயே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உடனே அதே கொஸ்டினை பிடிச்சிக்க, அதே எதுக்கு பறக்கலையோ யாரு கண்டா, ஒருவேளை இந்த மரம் ஸ்பெஷலான மரமாக இருக்கும் அதனால ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கு அப்படிங்கவும், நம்ம ஹீரோயின் எப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எப்படிப்பட்ட பொய் சொல்லினாலும் எஸ்கேப் ஆகக்கூடிய டேலண்ட் அவகிட்ட இருக்குது. ஸோ யார் என்ன கேள்வி கேட்டாலும் வந்துட்டு அவள் சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் பொறுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு இது வரைக்கும் அவன் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோவெல்லாம் காட்டுறான். ஃபயர் ஃப்ளைஸும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்கே பாருங்கள், இவ தான் ஆள் செட் பண்ணிட்டு ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு ஏதோ வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு பார்க்குற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் கேமரா வந்துட்டு போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கி காட்டிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த பேட்டுங்கிற கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு போட்டு காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பிரிட்ஜுன்னு காலையில் ஒன்று பார்த்துட்டு எல்லோரும் டிக்கெட் எல்லாம் கொடுத்தீங்களே பாருங்கள், ஒரு பையனை விட்டு தவக்கலையை பிடிச்சி தான் மேலே தூக்கி போடுறாங்க. தவக்கலை சும்மாலாம் தண்ணி கடியிலேருந்துலாம் மேலே வராது, இதை கூட யாரும் யோசிக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்ல எல்லாரும் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு லேடி வந்துட்டு அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, அவங்களும் என் டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்ட, மணியை வேஸ்ட் ஆக்கிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், நாளைக்கு பாரு இன்டர்நெட்டில் வந்து நீ தான் ட்ரெண்டிங்கில் இருப்ப, இந்த ஊருக்கு இனிமேல் எவன் வரான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிட நம்ம ஹீரோ அப்படியே சத்தம் போடாமல் விலக போகும்போது தான் ஹீரோயின் அவனை பிடிச்சி சண்டை போடுறா. ஸோ எதுக்காக வந்துட்டு எங்கள் எல்லாருடைய தொழிலையும் வந்து கெடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ தப்பு பண்ணுறத நான் தப்புன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ வேணும்னே ஏதோ பண்ணிகிட்ருக்க, எங்களை ஏதோ பழி வாங்கணும்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ தப்பு பண்ணுற அதனால தான் நீ இன்னும் வறுமையில் இருந்துட்டுருக்க, இது லீகலான மெத்தடை யூஸ் பண்ணி நீ சம்பாதிச்சிருந்தா, யாரையும் ஏமாத்தாமல் இருந்திருந்தா அந்த காசு உன்கிட்ட தங்கும் அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் கொந்தளிச்சு, இந்த ஊரே இந்த டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால தான் வந்துட்டு இதை வச்சு தான் பழப்பு நடத்தி சம்பாதிச்சுட்டு இருக்கோம், வந்த ஒரு நிமிஷத்தில் உனக்கு சம்மந்தமே இல்லைனா நீ வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா, உனக்கு தெரிஞ்ச கம்பெனி நீ வாட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னவும் நம்ம ஹீரோவும் திரும்ப சொன்னது தான் சொல்கிறான். சரியான வகையில் யாரையும் ஏமாத்தாமல் சம்பாதிக்கணும், நீ பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனோட தம்பி அடுத்த நாள் வில்லேஜ் ஹெட்டாக இருக்கக்கூடிய அங்கிளுக்குன்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வரான். ஸோ வீட்டில் வந்து யாரையுமே காணும்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்கும் போது தான் அங்கே கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அந்த பேப்பர் என்னென்னா, ஹீரோவுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இந்த இடத்த வச்சு அவர் வந்துட்டு பணம் வாங்கினது தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பாரு, இந்த இடத்த வந்துட்டு படம் கொட்ட முடியலன்னா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ அப்போ தான் கரெக்டாக அவருடைய நம்பருக்கு கால் வருது. அவர் இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறான். ஹீரோவோட கம்பெனிலேருந்து தான் கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் வந்து சீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட டயத்தில் பே பண்ணாததுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் அந்த
அங்கிள் வந்துடுறாரு. ஸோ வந்த உடனே வந்துட்டு அந்த பையன் கிட்ட யார்ட்டையும் சொல்லாதங்கிறாரு. ஆனால் அவனும் போய் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாட்ட சொல்லிடுறான். அவங்க அம்மா அங்கே கொதிச்சு வந்து பயங்கரமாக அந்த அங்கிளை போட்டு அடிச்சு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன நினச்சி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த முட்டாளாது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானா? ஊரில் இத்தனை பேர் இருக்கும், ஒரு தட்டையாவது வாயை திறந்தீங்களா? எங்களோட பெர்மிஷன்லாம் வாங்கினீங்களா? நீங்கள் வாட்டுக்கு இந்த மாதிரி போய் சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்கள் செத்தே போயிருக்கலாம். நீங்கள் செத்த இடத்த உரம் போட்டாலாவது வந்துட்டு ஏதாவது வளரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ போட்டு கத்தி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த அங்கிளோ நான் சொல்கிறத கொஞ்சம் பேச விடு, இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணேன், இல்லைன்னா நம்ம வில்லேஜ் இத்தனை வருஷமாக சர்வைவாக ஆயிருக்காது. வருஷத்துக்கு முன்னாடி மழை இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் மறந்து போச்சா? அந்த காலத்தில் தான் இந்த கம்பெனி கிட்ட நான் வந்துட்டு கடன் வாங்கினேன். ஸோ இந்த கடனை வச்சு தான் நம்மளால் இத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி இங்கே எல்லாமே வந்து செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமான செலவாக தான் அது இருந்துட்டுருக்கு அப்படின்னவும் நம்ம ஹீரோயினும் யாராக இருந்தாலும் அடமானம் வச்சு வேணா காசு வாங்குவாங்க, காசு தரலைன்னா வந்துட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்களே தவிர இடத்தையே மொத்தமாக கொடுக்குறேன்னு எவனும் சொல்ல மாட்டானே அப்படின்னா சொல்ல அப்போ அவங்க அம்மாவும் கோவப்பட்டு திரும்ப திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நம்மளால நம்ம இடத்த திரும்ப மீட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு அந்த அங்கிளை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வரா. இது ஹீரோட ஆஃபீஸ்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் ஹீரோக்கு இவங்க தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறமா ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே அங்கிளும் ஹீரோயினும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பணத்தை கட்டுறதுக்கு டைம் வேணும், ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த்ஸாவது வேணும் அப்படிங்கவும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு அவன் சீட்லேருந்தே இங்கேருந்து தூது விட்டுக்கிட்டு இருக்க 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த அங்கிளோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இந்த டைம் வேணும், நான் சிஇஓ பார்த்தே ஆகணும் அப்படின்னு கத்தவும் நம்ம ஹீரோவும் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்து அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன், இவங்களை தூக்கி வெளில போடுங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்களும் இங்கே கட்டாயப்படுத்தி 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட நம்ம ஹீரோனும் திடீர்னு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழியில் கத்துற மாதிரி படுத்து உருண்டுட்டு இருக்க அத்தனை பேரும் அவ பக்கத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த அங்கிளுக்கு சிக்னல் கொடுத்து ஹீரோவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே துரத்தி விட்டுடுறா. அவனும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த அங்கிள் வந்துட்டு கண்ணா பின்னான்னு பில்டிங்கில் யார்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு ஓட்டமாக ஓடி கடைசியில் பார்த்தோன்னா ரூஃப் டாப்புக்கே வந்து நின்றுறாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடியவங்களும் எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்த அவர் ஒரு ஐடியா பண்ணிட்டு அங்கே செவுத்து மேலே ஏறி நிற்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி நம்ம ஹீரோ கிட்ட அடிக்கடி சண்டை போடக்கூடிய ஒருத்தன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே லைவாக வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய அவனுடைய கசனும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனை நீ தான் போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. என்னோட அங்கிளும் மேலே நின்றுக்கிட்டு அவருக்கு வந்து என்னதான் பயமாக இருந்தாலும் பயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் சத்தியமாக கீழே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு ஹீரோவை பார்க்காம பேசாம. ஸோ அப்போ தான் ஹீரோயினும் வந்துட்டு கீழே விழுகக்கூடிய அவர் ஷூவை பார்க்குறா. அது வரைக்கும் செக்யூரிட்டி கார்டு இவளை பிடிச்சி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஷூவை பார்த்ததுக்கப்புறமும் லைவ் டெலிகாஸ்ட் பக்கத்தில் இருக்கவங்களோட பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அங்கிள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் பயப்படுறா. ஹீரோ தான் சிஇஓங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கோவப்பட்டு கத்துறதுக்கும் ஆரம்பிக்கிறா. அந்த அங்கிளும் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு கீழே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வாங்க எதனாலும் பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல அவரும் சரின்னு கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்கள் லேண்டுக்கு நீங்கள் வந்துட்டு பணத்தை திருப்பி கொடுக்கல, ஸோ இப்போ வந்து அந்த லேண்ட் என்னோடது, உங்களுக்கு 30 நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிளும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவரோட நிலைமையை எடுத்து சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப கெஞ்ச ஹீரோவும் உங்கள் ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் யார் வந்தாலும் என்கிட்ட வந்து ஏதாவது கெஞ்சிட்டு ஏதாவது டைம் லைன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, நான் என் கம்பெனியை நடத்த வேண்டாமா, அதனால தான் ரூல்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணி ஆகணும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி 30 நாளில் எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்த நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ன உடனே அந்த அங்கிள் பயங்கரமாக அழுதுகிட்டு கெஞ்சுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் முடியவே முடியாது, என் கம்பெனியை நடத்தணும்னு உடனே அந்த அங்கிள் திரும்ப செவுத்து மேலே ஏறி நிற்கிறாரு, நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்த பதட்டமும் இல்லாமல் ஓடி போயிட்டு அங்கேருந்து எட்டி பார்க்குறான். பரவாயில்ல நல்லா ஆழமாக தான் இருக்குது, ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த அங்கிள் ஐயோ இவன் சாக சொல்கிறான், நம்மளுக்கு சாக பிடிக்காதே, நம்ம சும்மா பயமதானம் படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு பயந்து நடிக்கிட்டு இருக்க ஹீரோவும் குதிக்க போகிறேன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு எவ்வளோ நேரம் சொல்லிட்டே இருப்பீங்க, டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் குதிங்க அப்படின்ன உடனே அவர் வந்துட்டு ஒன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடான்ட்டு அவன் அடிக்கிறதுக்காக கை வாங்குறாரு. ஹீரோ அவரோட கையை தள்ளும் போது ஆக்சிடென்டலாக வந்துட்டு அவர் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. அவர் விழுகிறத பார்த்து எல்லாரும் கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் வேகமாக ஓடி போயிட்டு அவரை தாங்கி பிடிக்கிறான். ஸோ அவன் ஒருத்தனால அவரை தூக்க முடியலங்கவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லாரும் சுதாரிச்சுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு செக்யூரிட்டி கார்டுன்னு எல்லாருமே வந்து அந்த அங்கிளை வெளியில் தூக்குறாங்க. அங்கிள் வந்து கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவரை முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் வர அப்பதான் அந்த அங்கிள் நோட் பண்ணுறாரு நம்ம ஹீரோவோட கையிலேருந்து ரத்தம் பயங்கரமாக வழியுதுன்னு சொல்லிட்டு உன்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் நடுங்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முட்டாள்தனத்தினால என்னோட கை வந்துட்டு இந்த இடத்துல பலியாக வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்ணாதீங்க, 30 நாளில் எனக்கு இடத்த கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்த்துட்டு ஹீரோயின் அந்த அங்கிளுக்காக பரிதாபப்படுறா. அதே மாதிரி ஹீரோக்காக செம காண்டாகிறா. அங்கிளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க அவர் சூசைட் பண்ணி மிரட்டுனதுக்காக. ஸோ இப்போ தான் அவரை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர நம்ம ஹீரோயினும் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க ஓகேவான்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக இருக்க போலீஸோ அங்கே ஹீரோ ரொம்ப நல்லவம்மா, அதனால தான் அவங்க கம்பெனிலேருந்து எந்த கேஸும் கொடுக்கல, வெளியில் அனுப்ப சொல்லிட்டாங்கன்னு உடனே இவர் மேலே எதுக்கு கேஸ் போடணும், எல்லா பிரச்சனையும் அவன் தான், இவரை குதிக்க சொன்னதே அவன் தான், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோவும்
அந்த பக்கமாக வர அவள் கோவத்தில் பயங்கரமாக போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. பணம் இருக்கனால தான் திமிர் பிடிச்சுனா இருக்கான், செல்ஃபிஷாக இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் எதையுமே சட்டை செய்யாமல் வெளியில் வந்துடுறான். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸும் அவங்க குடிக்கிறாங்க. இதை பற்றி வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்ததுனால இவனை வந்து கொஸ்டின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வாயவே திறக்காமல் இருக்க அவனோட ஃப்ரெண்டு தான் பயங்கரமாக சமாதானம் எல்லாம் படுத்துறான். அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறான். யார் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனை வந்துட்டு ஏற்கனவே திட்டு வாங்கியிருப்பான் ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவன் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கத்துவான், நான் தான் பண்ணேன், இப்போ என்னங்கிற, நீ எனக்கு வந்து ஒரு சின்ன தப்புக்காக என் சேலரி எத்தனை தடவை நீ கட் பண்ணியிருக்க, இதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, உனக்கு ரூல்ஸ் வேணா ரூல்ஸை வச்சுக்கோ, இந்த ஆஃபீஸில் ஒருத்தனுக்கு கூட உன்னை பிடிக்காது, யாரை வேணாலும் நீ கேட்டுப்பாரு, உன்னை ஒரு மிருகத்தை மாதிரி தான் வந்துட்டு தள்ளி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா நீ பண்ணிட்டு போ, கம்பெனி ரூல்ஸ் அது இது, நீ எங்கே எல்லாரையும் எதுக்காக உசுர வாங்குற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்கே இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்குறேன், நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அந்த ஆளும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ காதிலே வாங்காத மாதிரி அவன் வாட்டுக்கு போயிடுறான். இங்கே ஹீரோயினும் அப்புறம் அந்த அங்கிளும் சேர்ந்து ஊருக்கு வந்துடுறாங்க. இந்த ஊரில் இருக்கவங்களும் எல்லாருமே லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துருப்பாங்க. அதனால அங்கிளும் ஹீரோயினும் வந்துட்டு அங்கிள் ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு பயந்துட்டு இருக்க. ஆனால் ஊருக்காரங்க எல்லாருமே அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஊர் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீங்கள் எல்லாமே பண்ணீங்க, இப்போ கூட நீங்கள் அதுக்காக தான் சுயநலமாக யோசிக்காமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதனால் நாங்கள் யாருமே உங்கள் மேலே கோவப்படலை, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா 30வது நாள் வரப்போது, ஒரு 2-3 நாள் தான் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் திரும்ப எல்லாரும் கூட அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடலான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக ஓடி வரக்கூடிய அவளோட தம்பி வந்துட்டு ஒரு வீடியோ காட்டுறான். அதாவது லைவ் டெலிகாஸ்ட்டில் இருந்திருக்கக்கூடிய அந்த அங்கிள் வந்துட்டு மேலேருந்து குதிக்க போகிறேன்னு சொன்னதையும் ஹீரோ வந்துட்டு தெரியாமல் அவர் கையை தள்ளி விட்டது மட்டும் அந்த கிளிப்பில் இருக்குது. ஹீரோ காப்பாற்றின மாதிரி இல்லை. அப்போ தான் வந்துட்டு அந்த ஜப்பான் ப்ராஜெக்ட் வந்துட்டு வெளியில் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் அங்கே வந்து இப்போ ஒரு வாட்ச்மேனை வேலை விட்டு தூக்குனால அவன் தான் இந்த வீடியோவை அவனுடைய ஹீரோவுடைய எனிமி கிட்ட வந்து வித்திருக்கான். இந்த எனிமி பேர் தான் தேச்சிட். ஸோ இந்த தேச்சிட்டும் அந்த ஜப்பான் ப்ராஜெக்டுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோ மேலே கெட்ட பேர் வந்துட்டதுனால அந்த ப்ராஜெக்டை தான் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் மற்றவங்களும் சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், ஒருவேளை ஹீரோ கிட்ட நான் போய் திரும்ப பேசுறேன்னு சொல்லி அங்கிள் சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இங்கே பாருங்க ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வில்லேஜ் பீப்புளை வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து காப்பாற்றணும், இந்த வில்லேஜில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறத கமெண்ட்ல பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் ஒருவேளை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ கூட மனசு மாறிட்டு ரிசார்ட் கட்ட வேணான்னு முடிவு பண்ணிட்டா அது நம்மளுக்கு நல்லது தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வர்றது, மீடியா, இது எல்லாமே இடத்துக்கு வந்து போகிற மக்களுடைய எண்ணிக்கையை கூட்டும், அதனால நம்மளுக்கும் நல்லா வியாபாரம் நடக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு அந்த ஃப்ராகு அந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம வச்சு ஏமாத்தணும்னு தெரிஞ்சாலுமே இப்போ வந்து ட்ரெண்டியாக இந்த இடம் நியூஸில் போயிட்டு இருக்கனால நம்மளை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவை கூப்பிடக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ண இந்த வேலையினால ஷேர்ஸ் வந்து ரொம்பவே இறங்கிடுச்சு, ஸோ எல்லாருக்குமே லாஸ் ஆகக்கூடிய நிலமையில இருந்துட்டு இருக்கு, உன்னோட அப்பா இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாரு, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லித்திட்ட ஹீரோவும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஜப்பான் ப்ராஜெக்டுக்காகன்னு சொல்லிட்டு அவன் வீடியோவில் வந்து பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து சொல்கிறாங்க, உன் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் எத்தனை கம்பெனிஸ் எங்களை அப்ரோச் பண்ணாலும் அவங்க யார்கிட்டையும் விடாமல் உங்ககிட்ட விட்டோம், ஆனால் இப்படி இந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னாக்க அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னவும் நம்ம ஹீரோவும் நான் எல்லாத்தையும் நேரில் போய் சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு வரும்போது அங்கே அவன் ஃபியான்ஸே வந்து வெட்டிங் கவுனில் ரெடியாக இருந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு சாரி என்னால் திரும்ப வாக்கு கொடுத்த மாதிரி வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இப்போ நீ இங்கே இருக்கல்ல, நம்ம 2 பேருமே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், பேசாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டுமே பார்த்து உன்னை பார்த்தாலே எனக்கு ஜலஸாக இருக்குடா, உன்னை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நில்லுங்க நானே உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் போசஸில் 2 பேரையும் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். வெளியில் சொல்லிக்கிறனாலும் அவனோட மனசுக்குள்ள ஒரு பக்கத்தில் வந்து உறுத்தலாகவே இருந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பேசினது, அந்த அங்கிள் மேலேருந்து குதிக்க போறேன்னு சொன்னது, அப்புறம் அவர் இவன் காலில் விழாத குறையா கெஞ்சினது எல்லாத்தையுமே மைண்டில் வந்து அடிக்கடி ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அவனுக்கு மனசுலையும் ஓடிட்டு இருக்குன்னு ஒரு பக்கத்தில் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கான். அதுக்கு பிறகு மனசு கேட்காம அவனும் ரொம்ப நேரம் தயக்கத்துக்கு அப்புறம் 2 டேப்லெட்ஸை போட்டுட்டு போய் படுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.